வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் அவர் ரொட்டீன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மைண்ட் செட்ன்றது நம்மளோட மனப்பான்மை, ஒரு விஷயங்களை ஒரு செய்தியை அணுகக்கூடிய முறைமை, எப்படியெல்லாம் நம்ம விஷயத்தை ஒரு அணுகிறோம், அந்த அணுகிற முறையில் என்ன மாறுதல்கள் தேவை, இல்லை நம்மளுக்கு அப்ரோச் பண்ணுறதே வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு அது காட்டித்தரும். அப்புறம் நம்ம அப்படி நடந்துக்கிறத பொறுத்து இவங்களோட மைண்ட் செட்டே அப்படிதான்ப்பா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு அது ஒரு பர்சனாலிட்டி ட்ரெயிட்டாக கூட அது மாறும். ஆனால் இதுக்கு எப்படி இருக்கணும், மேலும் மேலும் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே வளர்த்து கொண்ட மைண்ட் செட்டில் இருக்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அது இல்லாமல் அதற்கு மாறாக மைண்ட் செட் அப்படின்றத வந்து அந்த மனப்பான்மை எங்கே நம்ம வளர்த்து கொள்வது, அது சென்ற பதிவில் கூட சொன்னோம். அது இட் ஷுட் பி ஓப்பன், ஃப்ராங்க், அப்புறம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படி தான் இருக்கணும். லெத்தார்ஜிக் மைண்ட் செட் அவுட் டு பி ஸ்டியூடு அப்படின்லாம் கூட சொன்னோம். ஆனால் பாசிட்டிவ் மைண்ட் செட் வளர்த்துக்கணும்னு சொன்னால் புது புது விஷயங்களில் ஈடுபாடு வளர்த்துக்கணும். எந்த விஷயங்களில் நம்ம ஒரு நாளைக்கு ஃபேஸ் பண்ண வேண்டி வருதோ அதையெல்லாம் நம்ம சிறப்பாகவும் தெளிவாகவும் பார்த்து கொள்வதற்கு அவசியமான ஒரு மனப்பான்மை, அதுபோல ஒரு குணாதிசயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். தனி மனிதனோட ஆளுமையில் அவனுடைய மைண்ட் செட் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இல்லை. இட் இஸ் டெஃபினெட்லி அவனுடைய மைண்ட் செட் என்ன, எல்லாத்தையும் அடித்து என்ன பேசணும், எடுத்து சொல்லணும், சொல்லக்கூடிய செய்திகள் உண்மையாகவும் உண்மைக்கு தொடர்புடையதாகவும் இருக்கணும். அதனோட என்ன இருக்கக்கூடாது, பொய்மை கலவாமை அப்படின்னு ஒன்று இருக்கிறது இல்லையா, பொய் கலவாமல் தான் இருக்கணும். அப்போ பியோர் அளவுக்கு அப்படின்னா உடனே பொய் கலவாததுன்னு சொன்னால் அடுத்தது இந்த எக்ஸ்டெண்ட்லேருந்து அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அப்படின்னு நினைக்காம உண்மையோடு தொடர்புடையது அப்படின்ற அந்த ஒரு டேக் அதுக்கு கொடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம எந்த ஒரு அபிப்பிராயத்தை வளர்த்துக்கணுமோ அதுக்கு த கியூரியாசிட்டி டு லேர்ன் நியூ திங்ஸ், கியூரியாசிட்டி டு அப்ரோச் திங்ஸ் அப்படின்னு சொன்னாலே போதுமான அளவில் என்ன ஆகும்னா புது புது விஷயங்களுக்கு ஏற்ப நம்முடைய மனதில் ஈடுபாடுகளை வளர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அப்போ ஓப்பன்னஸ் அண்ட் ஃப்ராங்க்னஸ் இன் ரிசீவிங் திங்ஸ் அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து எல்லாத்தையும் பொதுவாக நல்ல முறையில் எடுத்துக்கிறாங்க, வரவேற்கத்தக்க மனப்பான்மை இருக்கிறது, மனம் எல்லா செய்திகளும் வரவேற்கிறது, எதற்கு நம்ம வந்து ப்ரோஆக்ட் பண்ணணும், எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மனம் என்ன எடுத்துக்கொள்ளும். அதனால் எப்போவுமே ஒரு புது இடத்துக்கு போகிறோம், புது இடத்துக்கு போகணும். அப்போ போகணும்னு சொன்னால் முன்னாடி நாள்லாம் ஏற்கனவே நம்ம அந்த ஊரில் இருக்கிறவங்க நமக்கு தெரியப்பட்டவங்களா இருந்தால், இல்லை நமக்கு தெரியறவங்க அந்த ஊருக்கு போவாங்களா இருந்தால் அவங்கள அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஊருக்கு வழி கட்டுக்கிட்டு போவாங்க. ஆனால் ப்ரெசன்ட் சினாரியோவில் அது இல்லை. நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது, ஜிபிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜிபிஎஸ்ல நம்ம போக வேண்டிய ஊரை எழுதிட்டு அதனோட டிஸ்ட்ரிக்டோ அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு ரஃபாக சில ஐடியாஸ்லாம் தெரியும் அப்படிலாம் கேட்டால் அதுவே நம்ம வீட்டு வாசல்லேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ரோடை அது காட்டும். அது ஒரு டெரைன் சொன்னால் மலைப்பாங்கான இடத்துல போகிறது மட்டும்தான் இல்லை, மலைப்பாங்கானது இல்லாத சாதாரண லெவலில் ரோடில் நம்ம போகிறதானா கூட அந்த இடத்துல கூட நம்மளுக்கு வந்து போகிறதுக்கு வழி தெரியலன்னா we can ask this support of the GPS. உடனே சொல்லும் ஒரு அன்னோன் வாய்ஸ். நம்மளை என்ன பண்ணோம், ஒரு 100 மீட்டர்ஸ் போ லெஃப்டடு, ஒரு 200 மீட்டர்ஸ் போ ரைட் எடுத்துக்கோ, அப்புறம் நேராக இந்த ரோடு வரும், அந்த மட் ரோடில் இன்னும் கொஞ்சம் தூரம் போ அப்படின்னு சொல்லும். அந்த சொல்லி கொடுக்குற வாய்ஸ் நம்மளுக்கு தெரியுமா? நிறைய நேரத்தில் அது ஒரு லேடியோட வாய்ஸ், ஒரு கேர்ள் வாய்ஸ் இருக்கும், சிலப்போ அது ஒரு மேல் வாய்ஸாகவும் இருக்கும். வெரி ரேர். அது எப்போவுமே ஒரு கேர்ள் சொல்கிறது எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்டுக்காக வேண்டிதான் அந்த வழியை ஒரு கேர்ள் சொல்லி கொடுக்குறது. அப்போ அது என்னது, அது புது இடம், நம்மளுக்கு வழி தெரியாது, சம்படி இஸ் கைடிங். அப்போ என்னாச்சு, ஓப்பன்னஸ் டு ரிசீவ் திங்ஸ். அப்போ அது என்ன மைண்ட் செட்டு, நம்ம போகிற இடத்துக்கு யாரையோ வழி கேட்டோம், அந்த மேப் என்ன சொல்லி கொடுக்குறது, நம்மளுக்கு போகிறதுக்கு வழியும் சொல்லுறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அப்படின்னா ஒரு அத்தியாவசியமான நிகழ்வுக்கு இது தேவை என்பதை நம்மளுக்கு அது தெரியப்படுத்துறது. அதனால நிச்சயமா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ன்றது எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம். எதுதான் வரும்னு ஒரு ப்ரிப்பரேஷனோ ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன்லையோ அந்த விஷயங்களை அணுகாம நம்ம என்ன செய்யணும், போகிறோம்,
பயணப்படுறோம், பயணம் ரொம்ப தூரம் என்ன இருக்கு போக வேண்டி வருது. அந்த பயணத்தில் எந்த விஷயங்கள் நம்மை தேடி வந்தாலும் நமக்கு அது தேவையானா we are grabbing it and taking along. அப்படி பயணத்தில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். வேண்டாம், அது நம்ம we are not at all in need of it அப்படின்னா you leave it as such. அதே இடத்துல அதை விட்டுட்டு யூ கண்டினியூ யுவர் ஜேர்னி. அப்போ என்னாச்சு, மைண்ட் செட்ன்றது எப்படி இருக்கணும், ஓப்பன்னஸ் அண்ட் ஃப்ராங்க்னஸ்னு சொல்கிறது தொடர்ந்து நம்ம ஒரு பயணப்படும் பொழுது வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் தேவையான செய்திகளை சேகரித்துக் கொள்வதற்கும் அதையே தொடர்ந்து பின்பற்றுவதற்கும் அது ஒரு மனம் வேண்டும். எது தேவையில்லையோ அதை அங்கேயே நழுவ விடுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.